ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இல்லத்தரசிகளுக்கு பயன்படுற மாதிரி நிறைய சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் கூடவே அருமையான ஒரு ரெசிபியும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம கோல்டு செயின் போட்டு விடும்போது நம்ம சேஃபாக வச்சுருப்பாங்களோ நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். தங்கம் விற்கிற விலைக்கு வாங்கின தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். குழந்தைங்களுக்கு தெரியாது, கவனம் இல்லாமல் இருப்பாங்க. ஆசைப்பட்டு குழந்தைங்க கேட்டாங்கன்னா நம்ம போட்டு விடாமலும் இருக்க முடியாது. நம்ம செயின் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடக்கூடிய இந்த செயினோட ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் வச்சு நம்ம சுற்றி விட்டுட்டா போதும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. ஹூக்கை நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்லோ டேப் வச்சு அந்த ஹூக்கை நல்லா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த செல்லோ டேப்பால் நல்ல ஹூக் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு கலண்டு வரவே வராது. நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்கு போட்டு விடலாம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடுற செயின் மட்டும் இல்லைங்க, நம்ம ரஃப் யூஸ் பண்ணுற செயினுக்குமே இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம கிச்சனை எப்பவும் நீட்டாகவும் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் வச்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டஸ்ட்பினை நல்லா நீட்டாக வச்சிருக்கணும். நாம டஸ்ட்பின் வாங்கும்போது எப்பவுமே மூடி உள்ள டஸ்ட்பின் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட்பின்ல எப்பவுமே கவர் போட்டு யூஸ் பண்ணுங்க. கார்பேஜ் கவர் இல்லாட்டி நம்ம பொருள் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய கவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட்பின் ஓபன் பண்ணும்போது எந்தவித பேட் ஸ்மெல்லும் வராம இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதுல 2 கற்பூரத்தை நல்லா பொடிச்சு போட்டுக்கிறேன். கற்பூரம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த டஸ்ட்பின்ல எப்பவுமே கவர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா கவர் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்க டஸ்ட்பின்ல மூடி இல்லாட்டி நீங்க கவர் போட்டதுக்கு அப்புறமா 2 கிளிப்பை கூட வச்சு அந்த கவரை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே நம்ம குப்பையை மாத்தும் போது புது கவர் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பரை நீங்க வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு புது கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட்பின்ல நீங்க கற்பூரம் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஒவ்வொரு முறையும் நீங்க டஸ்ட்பினை ஓபன் பண்ணும் போதெல்லாம் இதுல எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராது. இதுல இருந்து நல்ல ஒரு கற்பூரத்தோட ஸ்மெல் தான் வரும். இதனால உங்களுக்கு கிச்சன்ல கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது டஸ்ட்பினுமே சீக்கிரமா அழுக்காகாது. வீக்லி ஒன்ஸ் கழுவுனாலே போதும், டஸ்ட்பின் நல்லா நீட்டா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல காலியான நெயில் பாலிஷ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை கீழே போடாதீங்க. இதை இப்படி சூப்பரான ஒரு பத்தி ஸ்டார்டா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஐடியா தான், ஆனா ஒரு சில நேரங்கள்ல இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம பூஜை அறையில யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி என்னதான் நம்ம பிராண்டை மாத்தி வாங்கினாலுமே இப்ப முன்னாடி மாதிரியெல்லாம் நல்ல வாசனை வாரது இல்ல. நான் சொல்ற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. பத்தியில இருந்து நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். இதுக்கு நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா பன்னீர் தான். இதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க. நாம ஊதுபத்தி ஏத்துற டைம்ல இதை அப்படியே பன்னீர்ல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏத்தி பாருங்க, நல்ல வாசனையா இருக்கும். வாசனை வாரது மட்டும் இல்லாம இந்த ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்னெறியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப ஃபில்டர் பண்ணி நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துடலாம். நம்ம இட்லி மாவெல்லாம் அரைச்சி வைக்கும் போது வெயில் காலங்கள்ல அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லாத நேரங்கள்ல சீக்கிரமாவே மாவு புளிச்சு போயிடும். மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம கீழே தான் ஊத்தும், அது வேஸ்டா தான் போகும். இந்த மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப புளிச்சிடுச்சு. இந்த மாவுல நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாவோட புளிப்புத்தன்மை சுத்தமா போயிடுங்க. தேங்காய் பால் மாவுல சேர்க்கும் போது தோசை ஊத்த வருமானு கேட்டீங்கன்னா சூப்பரா ஊத்தலாங்க. அது மட்டும் இல்லாம தோசை சூப்பரா இளவி வரும். தேங்காய் பாலோட ஸ்மெல்லுக்கு தோசையுமே சாப்பிட செம டேஸ்டா இருக்கும். தேங்காய் பால் சேர்க்கறது உங்களோட மாவோட அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கப் அளவுக்கு தான் இருக்கும். அதனால இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா கரெக்டா இருக்கும். இந்த மாவுல நான் தோசை ஊத்தி காமிச்சிருக்கேன் பாருங்க. தோசையுமே செம டேஸ்டாவும் நல்ல சாஃப்டாவும் இருக்குங்க. இனி உங்களுக்கு மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோசை சுடுங்க. தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும். தோசையில சுத்தமா புளிப்பே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடைகளில் இந்த பிரெட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் அந்த பிரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நாம் எப்படி தான் நல்லா டைட்டாக கவராக பேக் பண்ணி வச்சுருந்தாலுமே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பிரெட் நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இந்த பிரெட் பாருங்க இப்போ எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் சூடு பண்ணி எடுத்தேன். அவ்வளவுதான், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருந்துச்சு.
இந்த மெத்தடை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கன்னியாகுமரி கேரளா சைடில் உள்ள மோஸ்ட்லி எல்லா கல்யாண வீடுகள் அது போல விசேஷ வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கறியான இஞ்சி கறி எப்படி பண்றதுக்காக நான் இங்க 200 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியில இருக்கக்கூடிய மண் அழுக்கெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதோட தோல் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதா நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமா கட் பண்ணும்போது எல்லா துண்டுகளும் ஒரே அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் இஞ்சியை நம்ம பொரிச்செடுக்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி ஈவனா பொரிஞ்சு வரும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு அயன் கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இஞ்சி நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் மொத்தமாக நமக்கு தேவைப்படாது. இந்த இஞ்சி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீதம் இருக்கிற எண்ணெயை மாற்றி எடுத்துடலாம். ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் கம்மியான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தீங்கன்னா இஞ்சி நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வராது. ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சியை நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி வறுபட்டு லைட்டாக நிறம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமில் மாற்றிக்கலாம். இஞ்சியோட நிறம் கம்ப்ளீட்டாக மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமில் மாற்றிக்கலாம். இல்லாட்டி இஞ்சி சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, இஞ்சி நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இனி ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 200 கிராம் இஞ்சியை நான் கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தான் இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இந்த இஞ்சியை எண்ணெயிலேருந்து மாற்றிடுங்க. இல்லாட்டி இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த இஞ்சி கரிஞ்சு போயிடும். இந்த இஞ்சியில் ஒரு பீஸ் எடுத்து கையால் ஒடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொடியணும். இனி இந்த இஞ்சி கறிக்கு நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதை ரெண்டையும் நம்ம இந்த எண்ணெயில் வறுத்தெடுக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 போல் எடுத்துக்கோங்க. காரமான பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி வறுத்த அதே எண்ணெயை நம்ம மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இந்த கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் அதில் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கும் போதே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 அல்லது 3 நாளில் காலியாக அளவுக்கு செய்தோம்னா தேங்காய் துருவல் சேர்க்கலாம். நான் இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக செய்கிறதுனால நான் தேங்காய் துருவல் இதில் சேர்க்கலை. கொஞ்சமாக தேங்காய் துருவல் வறுத்து சேர்க்கறதுனால இந்த இஞ்சி கறிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இனி இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கோங்க. வறுத்தெடுத்த இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துட வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்து லைட்டாக கொரப்பாக பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் இதோட சேர்த்துடலாம். இனி இது ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக பொடிக்கிறதா இருந்தாலும் பொடிக்கலாம், இல்லை லைட்டாக கொரப்பாக பொடிக்கிறதா இருந்தாலும் பொடிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதை லைட்டாக பொடிச்சிட்டு தவியால் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி, சின்ன வெங்காயம் ரெண்டையும் பொடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இனி இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்ததாக இந்த இஞ்சி கறிக்கு நம்ம சேர்க்க போகிறது புளி. நான் இங்கே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி கறிக்கு புளியோட அளவு கரெக்டாக இருக்கணும். புளி கம்மியாக சேர்த்திங்கன்னா இஞ்சி கறி சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி அரைச்ச மிக்சர் ஜாரில் நம்ம அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். இதோடவே நம்ம அந்த இஞ்சி கறிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மல்லித்தூள். ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மல்லித்தூள் சேர்க்கும் போது இந்த இஞ்சி கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இங்கே காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி, சின்ன வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இஞ்சி கறி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் தண்ணியோட அளவை அதிகப்படுத்திடாதீங்க. கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். தவியால் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும்.
இனி நம்ம இஞ்சி கறி தாளிச்சிடலாம். இஞ்சி கறி தாளிக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் நமக்கு தேவைப்படாது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போக மீதம் இருக்கிற எண்ணெயை நான் தனியாக மாற்றிட்டேன். இப்போ இந்த கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த இஞ்சி மிக்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி கறி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடலாம். இஞ்சி கறி இன்னுமே நல்லா திக்காகி வரணும். இஞ்சி கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் நம்ம சீனி சேர்க்க போகிறோம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். ஒரு சில இஞ்சி ரொம்ப கடுப்பாக இருக்கும். கடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சீனியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. சீனி சேர்க்கறதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் இந்த இஞ்சி கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். லைட்டான ஒரு இனிப்பு, இந்த இஞ்சியோட காரம், இந்த புளியோட புளிப்பெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த இஞ்சி கறி சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இஞ்சி கறியுமே நல்லா திக்காயிடுச்சு. தவியால் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது சூடு ஆற ஆற இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக தான் செய்யும். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த இஞ்சி கறி 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணியே சாப்பிடலாம். 1 மந்த் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாது. இதே மெத்தட்லேயே நீங்களும் இஞ்சி கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.